நிறைய பேர் விருது வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் கோவிந்தசாமி பாடி விருது வாங்கினார். அவர்கிட்ட ஒரு பேரை சொல்லி இப்போ ஒரு விருது வாங்கினார். வீட்டர் ஒரு விருது வாங்குவது தொடர் பணிகள் செய்ய வேண்டும். அதுதான் விருது. பாதி பல்வேறு விருது வாங்கினார். இந்த ஆதி ஃபவுண்டேஷன் ஒரு வருஷம் ஆரம்பிச்சு இதே இடத்துல நாங்கள் ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும் போது நானே மனசுல கொஞ்சம் இது ஆதி ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிற என்ன பண்ண போறாரோ ஒரு மனசு. ஏன்னா இந்த டிவியில் பார்க்குவாங்க மற்ற ஒரு மாதிரியா. நான் எல்லோருமே நம்மளை பாராட்ட மாட்டாங்க. பாதி பேர் பாராட்டும், பாதி பேர் திட்டுவாங்க, பாதி பேர் எதுவும் பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது ஏதாவது பேசுவாங்க. ஆனால் ஆதி என்ன பண்ணுவோம்னு நினைச்சேன். ஆனால் இன்னைக்கு உண்மையிலேயே மனதார அவரை பாராட்டியது சரி, தொடங்கியது சரி என்று எல்லோரும் வாழ்ந்து விதைக்கு சரியாக செஞ்சிருக்காரு. ஒரு வருஷத்துக்கு 365 நாள் அந்த புத்தக வெளியீட்டில் பாருங்க 155 நிகழ்ச்சிகளை செஞ்சு முடிச்சிருக்கிறார். ஒரு நிகழ்ச்சி செய்யினாவே 2 நாள் ஆகும். ஆக மொத்தம் வருஷம் முழுமையாக இதே பணியாக தான் செஞ்சிருக்கிறார். உண்மையிலேயே மனதார பாராட்டுக்கள். நிதி என்பது பணம் என்பது முக்கியமே அல்ல. மனமும் அந்த உழைப்பும் நம்பிக்கை இருந்தால் முடியும். முடியாத எதுவுமே இல்லை. அதுக்கு ஆதிதான் காரணம். பல்வேறு பல கோடி நம்ம பூக்கடலை தெளிவாக பேசினார். பல கோடி இருந்து என்ன பிரயோஜனம், மனசு வேணும்னு சொல்றாரு. அது மாதிரி பணம் உள்ளவர்களுக்கு அந்த மனம் இருக்காது, அந்த திறமைகள் இருக்காது. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அந்த எண்ணம் வர வேண்டும். அதான் சொல்லலை, எந்த உதவியும் செய்ய தேவையில்லை. ஒரு செடி போகும்போது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு இருக்கும்போது, செடி காஞ்சில் இருக்கும்போது, நம்ம தினந்தோறும் சாப்பிடும் போது கழுவுது, வாஷ் பேசன் கழுவாம அந்த செடியில கழுவுனா அதே பெரிய ஒரு மனசுல அந்த பசுமையினுடைய எண்ணம். காஞ்சிமங்கலம் பெரியாம்பட்டியில வருவாய் ஆரை ஆபீஸ்ல பக்கத்துல ஒரு செடி நட நிகழ்ச்சி. நம்ம வீடியோ காரியமங்கலம் வீடியோ அன்னைக்கு எனக்கு தெரியாது. அடாங்க வீடியோ இருக்கிறார். அந்த தாசில்தார் எல்லாமே இருக்கிறாங்க. என்ன கூப்பிட்டாங்க செடி நடி துவக்கி வைக்கிறதுக்கு. எத்தனை செடி சார்? அதில் 1000 செடி இருக்கும். மரம் நிறைய நட்டும் போது நட்டுட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு, சார் வீடியோ சார் நடந்து பெருசல்ல, நீங்க செடி தண்ணி ஊற்றி பாதுகாக்கணும் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் சொல்றது. அப்புறம் நல்ல மல்லி வந்துட்டார். இவர் அப்ப எனக்கு அறிமுகம் இல்லை. நல்ல மல்லி வந்த பின்னாடி தான் அவரை பற்றி தெரியும், பசுமையில ஒரு ஆர்வம் இருக்குன்னு சொல்லி. அந்த ஆரையை கூப்பிட்டு, சார் சரி நம்ம அங்கே நடுறங்க, இவங்க ஆஃபீஸ் இங்கே இருக்குது, முன்னாடி வெயில் காலத்தில் வெயிலாக இருக்கும், இங்கே ஒரு புங்க மரம் நடுங்க, நீங்கள் மதித்து சாப்பிடும்போது இங்கே வந்து கை கழுவுங்கன்னு சொல்லணும். அதுதான் ஒவ்வொரு மனிதன் மனசுல எண்ணத்தில் இருக்கணும். எண்ணம் போல் வாழணும்னு சொல்லுவாங்க. எண்ணம் இருந்தால் தான் முடியும். இப்போ நிறைய விருது வாங்கினாங்க. ஏதோ சும்மா வந்தாங்க விருதெல்லாம் நினைக்காதீங்க. அப்துல் கலாம் அவர் பெயரை கண்டு இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் முருகன் இருக்கிறாங்க பாலக்கோட்டில். அவர் ஒரு சாதனை செஞ்சாங்க தெரியும். சாதாரணமான நம்ம தொடர்ந்து ஏரிகளுக்கு தண்ணி வேணும், விவசாய தண்ணி வேணும்னு கேட்குறாங்க. அந்த தொல்லைக்காவது ஒரு சின்னாத்து வழி இருக்குது. பல முறை மக்கள் பிரதிநிதி அரசியல் தொடர்ந்து போராட்டம், இன்னும் டேம் கட்டலாங்க. அவர்கள் சொந்த பணத்தில் அந்த கால்வாயில் வர தண்ணியை தடுத்து நிறுத்தி 2-3 கிலோமீட்டர், எத்தனை கிலோமீட்டர்ப்பா, 1.5 கிலோமீட்டர் கால்வாய் அவங்களே வெட்டி நிறைய விவசாயிகள் தண்ணி கொண்டு போறாங்க. மேட்டு பகுதிக்கு அந்த கால்வாய் தண்ணியை இவங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த மழை காலத்துல நிறைய விவசாயம் நடக்குது. ஒரு பெரிய முயற்சி தானே. நம்ம தருமபுரிக்கு அரசாங்கம் காவிரியில் கடலுக்கு தண்ணி தொடர்ந்து கேட்குறாங்க. அந்த 4 நாள் ஒரு பம்பிங் மூலம் கொண்டு வந்து தருமபுரியில் எல்லா ஏரியும் ஒப்பனை நல்லா இருக்குன்னு சொல்லி முடியல. ஆனால் அவர்கள் செய்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு தொண்டு நிறுவனங்களும் பல்வேறு வகையில் அந்த மனசு இருந்தால் தான் பண்ண முடியும். அப்போ இன்னொரு கூட பரிசு செய்வாங்கனார். ஹெல்மெட்டு எங்கே இருக்காரு? போறார் அவர்.
அவர் ஒரு சாதாரண முயற்சி இல்லை. இன்னைக்கு தினந்தோறும் விபத்து, ஹெல்மெட் போட நிறைய பேர் சாகுறாங்க. இன்னைக்கு ஒரு பள்ளப்பட்டி தான், அவங்க ஆதி சொந்தக்காரங்க ஒரு டெத்துக்கு போயிருந்தேன். கேடிஎம் பைக்கில் போனான், ஒரு பிரேக் டவுன்ல ஏறி இறங்கி விழுந்து மண்டை உடஞ்சி போச்சு. ஹெல்மெட் போடுங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நான் 35 வயசு இருக்கும், 35 வயசு இருக்கும் அதுதான். ஆனா அந்த தம்பி வழக்கறிஞர் படிச்சிருக்கிறாரு, நாளோடு இருந்து ஹெல்மெட் போட்டு தங்க காசு கொடுத்தார், வெள்ளி காசு கொடுத்தார். அது அவங்க மனசுக்குள்ள 4 பேரை காப்பாற்றணும். அந்த எண்ணெய் தான் பண்ண முடியும், இல்லை நமக்கு வருமா, யாருக்கு வருமா? அதனால இந்த நேரத்தில் இது போன்றவர்களை பாராட்ட வேண்டும், தொடர்ந்து அவர் முயற்சிகள் ஊக்குவிக்க வேண்டும் சொல்லி தான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். அதுல நம்ம ஆதி அவர்களை எல்லாம் கௌரவிக்க வந்தால் உண்மையிலேயே மனதார பாராட்டுக்கள். அதே போல இங்க வருகை தந்து இப்ப கல்யாணத்துக்கு வரவங்க நாமளே மொய் கொடுத்துட்டு வேகமாக அடுத்தது ஓடிடுவேன். ஆனா இந்த நிகழ்ச்சி அப்படி இல்லை, ஆதி கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறார். ஏதோ 4 பேர் பேசும்போது அந்த கருத்துக்களுடைய உள் வாங்கி நம்ம மைண்டில், மனிதனுக்கு எத்தனையோ டீச்சரில் உட்காந்தா டைம் போயிடுது, படுத்துட்டு தூங்கினா முடிஞ்சிருது. காலையில் 6 மணிக்கு படுத்து 7 மணிக்கு தூங்கலாம், இல்லை ஒரு 6 மணிக்கு எழுந்தனா 1/2 மணி நேரம் இதை ஒரு நம்ம வீட்டை சுற்றியும் பசுமையாக இருக்கணும், செடிக்கு தண்ணி ஊற்றலாம். அந்த எண்ணத்தை உருவாக்கணும். எண்ணம் இல்லைன்னா முடியவே முடியாது, என்ன பண்ணாலும் முடியாது. இப்போ அரசாங்கத்தில் ஒரு 15 நாளைக்கு முன்ன ஒரு திட்டம் போட்டாங்க, உங்க ஊர் உங்க கனவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. நான் எம்எல்ஏ போல எனக்கு கலெக்டர் சொன்னார், சார் அரசாங்கம் கேட்குறாங்க, ஒவ்வொரு கனவா கேட்குறாங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எல்லா துறை அலுவலர்கள் எல்லாருமே இருந்தாங்க புறமே. அப்புறம் சரி சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு டிஆர்ஓ மேடம் ரிட்டனை எழுதி கலெக்டருக்கு கொடுத்துட்டு மைக்கில் பேசினேன். 2 கனவு தான் சொன்னேன். என்னுடைய கனவு மட்டுமல்ல, இருக்கிற எல்லாருடைய கனவுன்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் எப்படி இந்த நீர்நிலை பாதுகாப்புக்கு ஆதி மூலமாக நல்ல செய்கிறாரு, ஊக்குவிக்கிறாரோ அதை போல ஏரியை தூர் வர்றாங்க. இப்ப இங்கு ஒரு ஏரியை தூர் வர்றாரு. அதை அப்படியே விட்டுட்டா அடுத்த ஆண்டு மழை பெய்து தண்ணி நிரப்பாது, மரம் வந்துடும். நான் வருஷமா மரத்தை வாங்க முடியும். ஆனா தண்ணி ரப்பா இருந்துச்சுன்னா எந்த மரங்களும் வராது, அழகா இருக்கும். அந்த ஏரிக்கு தண்ணி கொண்டாடணும். ஏரி அழகுபடுத்துறதில்ல, ஏரி என்னதுக்காக தூர் வர்றாங்க, தண்ணியே கொள்ளளவை கொண்டு வைக்கிற தண்ணியை நம்ம குடத்துல தண்ணி பிடிக்கிற மாதிரி ஏரியில் தண்ணி நிறுத்தணும். அதுதான் அதற்காக அந்த காவிரியில் ஓடும் தண்ணி நீரேற்று பம்பு மூலமாக தருமபுரி மாவட்ட மக்கள், அனைத்து மக்களும், விவசாய மக்கள் பலன் அளிக்கும் விதத்தில் அனைத்து ஏரிகளும் குளங்களும் நிரப்புவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று என்னுடைய கனவா சொல்லணும்னு சொன்னான். இல்லை அத்தனை பேர் கை தட்டாங்க. ஒரு கனவு. 2வது கனவு, தருமபுரி மாவட்டத்தில் தமிழகம் முழுவதும், அது மட்டும் இல்லாம எங்க சுயநலத்தோடு எங்க மாவட்டமும் எங்க தொகுதியிலையும் எந்த இடத்துலையும் சாராய கடை இருக்கக்கூடாது, சந்து கடை இருக்கக்கூடாது. இதை மட்டும் செய்யுங்க, இந்த அரசாங்கம் செய்யும். என்னுடைய கனவு, இருந்த கனவுகளையும் உங்கள் சார்பாக சொல்லுகிறேன் என்று சொல்லி பேசி பார்த்துட்டேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே பேசல. இந்த 2 கனவை தொடர்ந்து நான் சட்டமன்றத்தில் வலியுறுத்தல், வெட்டு தீர்மானம், கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துட்டே இருக்கிறேன் தொடர்ந்து. இப்ப நம்ம ஆதி மூலம் சனத்குமார், இறுதியா சனத்குமார் நதியை தூர் வருவதற்கு உண்மையிலேயே பெரிய முயற்சி எடுத்துக்கு அனைத்து மக்களாலும் பாராட்டுகிறோம். ஆனால் தொடர்ந்து நானும் வலியுறுத்தி வரேன், எல்லா வகையிலும் அரசாணை வெளியிடப்பட வேண்டும் என்று எனக்கு 4 வருஷமா ஒரு புத்தகத்தை போட்டு விட்டாங்க. இதே மாதிரி ஒரு மைக்கில் பேசுறேன், அமைச்சர் உட்காந்துருக்கிறார், எழுதுறது பேசும்போது, எம்எல்ஏ கவலைப்படாதீங்க, 50 கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டேன், அடுத்த 2 மாசத்துக்கு வேலையை முடிச்சுன்னு சொன்னாங்க. 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. எனக்கு முதலமைச்சர் போட்ட அந்த புத்தகத்தில் இருக்குது, அரசாணை வெளியிடப்பட வேண்டிய இதுன்னு சொல்லி. ஏற்கனவே சேலத்துல திருமணி 100 சாக்கடை இருந்துச்சு. அந்த சாக்கடையை பூரா தூர் வரைக்கும் 2 பக்கம் காங்கிரீட் கல் கட்டி கீழே காங்கிரீட் போட்டாங்க. அது மாதிரி தருமபுரியில் இருக்கிற சனத்குமார் நதி
இப்ப ஒரு தூர் வருகிறார், சுத்தமா முள்ளெல்லாம் அகற்றிட்டார். அடுத்தது அப்படியே விட்டா எல்லா சாக்கடைகளும் வந்து மீண்டும் சாக்கடை தான். அதை மாற்ற வேண்டும் என்றால் சேலத்தில் அந்த திருமணி முத்தாரை போல அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்து 2 பக்கமும் காங்கிரீட் தடுப்பு சுவர் அமைச்சு கீழே காங்கிரீட் போட்டோம். ஒரு சொட்டு கூட அந்த கழிவுநீர் கால்வாய், அந்த கழிவுநீர் கால்வாய் சனத்குமார் நதிக்கு வரக்கூடாது. இப்ப பூரா சனத்குமார் கால்வாய் போய் அந்த மதிகூர்பாளையம், கொட்டாயமேடு அந்த பகுதி பூரா ஒரு 10 கிராமங்கள் அவ்வளவு ஸ்மெல் இல்லை. நிலத்தடி நீர் பூரா, நீங்க வேணா டைம் கிடைச்சா போய் பாருங்க, நிலத்தடி நீர் கெட்டு போச்சு. அந்த கழிவுநீர் கால்வாய் சுத்தப்படணும்னு சொல்லி பாதாள சாக்கடை சுத்தப்படணும்னு சொன்னா அந்த தண்ணியும் சரியில்லை. சட்டமன்றத்தில் பேசும்போது மரியாதை நீர்வளத்துறை அமைச்சர் கே நேரு அவர் சொன்னார், எம்எல்ஏ சொன்னது சரிதான், நாங்கள் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த சுத்திகரிக்கப்பட்ட நீர் முழுமையாக கழிவு நீர் அனைத்துமே சாக்கடையில் கலக்காம தனியா இன்னொரு சுத்திகரிப்பு நிலையம் அமைச்சு அந்த தண்ணி அப்படியே தொழிற்சாலைக்கு எடுத்த மாதிரி பண்றதுக்கு பிளான் பண்ணி நிதி ஒதுக்கீடுன்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து அது போன்ற செயலும் செய்து இந்த கழிவு சுத்திகர காங்கிரஸ் ஒரு அமைச்சா இந்த சனத்குமார் நதி நதியாக இருக்கும், இல்லை என்றால் சாக்கடையாக தான் இருக்கும். இதுதான் அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. முதல் முயற்சி பாராட்டுகள். கண்டிப்பா அவர் முயற்சி எடுத்ததால விரைவில் நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. அந்த அடிப்படையில இருக்குது. அது போல பல்வேறு நிகழ்ச்சி வந்து இருக்குதுங்க. நீங்க மீண்டும் நமது மாநில முன்னாள் அமைச்சர்